நமது சேலம் செய்தியாளர் மோகன்ராஜ் பெங்களூருவில் இணைந்திருக்கிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா உள்ளிட்ட மூவருக்கும் தண்டனையை உறுதி செய்திருக்கிற நிலையில் பெங்களூரு நீதிமன்ற வளாகத்தில் உள்ள நிலவரம் குறித்த தகவல்களை வழங்குவதற்காக அவர் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், உச்சநீதிமன்றம் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா உள்ளிட்ட மூவருக்கு தண்டனையை உறுதி செய்திருக்கிற நிலையில பெங்களூரு நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய நிலவரம், அங்க இருக்கக்கூடிய சூழல் குறித்து பதிவு செய்யுங்க. தம்பி தமிழரசன், மறைந்த முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கானது 1996ஆம் ஆண்டுக்கு பிறகு 2004ஆம் ஆண்டு நியாயமான விசாரணை கோரி அரசியல் தலையீடு இல்லாத விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரி மனுதாரர் தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை அடுத்து 2004ஆம் ஆண்டு அண்டை மாநிலமான பெங்களூருவில் உள்ள சிட்டி சிவில் கோர்ட், அதாவது நகர உரிமையியல் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இங்கே சொத்து குவிப்பு வழக்குக்கென சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டு 2004 முதல் 2014ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்றது. குறிப்பாக தீர்ப்பின் இறுதிக்கட்டமாக நீதிபதி ஜான் மைக்கேல் டி குன்ஹா அவர்கள் இதை சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை முடித்த பிறகு இந்த நீதிமன்றத்திலிருந்து சிறப்பு நீதிமன்றம் பரப்பன நகரத்தில் உள்ள மற்றொரு நீதிமன்றத்துக்கு இந்த விசாரணை அங்கேதான் தீர்ப்பு வழங்கப்பட்டது. தற்போது சூழ்நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து சசிகலா உள்ளிட்ட 3 பேரும் தண்டனை பெற்றுள்ள இவர்கள் மூவரும் பெங்களூரு நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என்று அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக பெங்களூருவில் உள்ள நீதிமன்றத்தில் 48 எண் அறை கொண்ட அந்த பகுதியாக சரணடைய வேண்டும், அந்த அறையில் சரணடைய வேண்டும் என்றும் உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற அந்த சிறப்பு நீதிமன்றமானது செயல்பாடுகள் தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலுமே கூட தொடர்ச்சியாக இந்த வழக்கிற்காக பொறுப்பு நீதிபதியாக அஸ்வந்த் நாராயணா நியமிக்கப்பட்டிருந்த அந்த அடிப்படையில் இவர்கள் மூவரும், சசிகலா உள்ளிட்ட மூவரும் சரணடைவதற்கான ஏற்பாடுகள் இங்கு ஒரு புறம் செய்யப்பட்டு வருவதாக நீதிமன்ற வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து, என இது பெங்களூரின் மையமான பகுதி என்பதால் போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு ஏற்கனவே மறைந்த முதல்வர் ஜெயலலிதா உள்ளிட்ட 5 பேருக்கும் தீர்ப்பு வழங்க பரப்பன அக்ரஹாரம் பகுதியில் உள்ள நீதிமன்றத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அங்கேயும் ஒருவேளை சரணடைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்று கூறப்படுகிறது. எந்த நீதிமன்றத்தில் எந்த பகுதியில் இவர்கள் சரணடைவார்கள் என்பது குறித்த முழுமையான விவரம் இதுவரை தெரியவில்லை. தம்பி தமிழரசன்.